இறங்குங்க மேடம். ஏய் என்னடா கூட்டத்தையே காணோம்? தெரிஞ்சுதானே கூட்டு வந்தேன். ஏய் உனக்கு ரொம்ப திமிர்தான். வா 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 வா. ஏய் இரு எங்க போனாலும் உங்க அண்ணா மூஞ்சி தாமா தெரியுது. இங்கயாவது ஒரு 2 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம் தானே கூட்டு வந்தேன். வாமா. ஏய் வாடி. மகேஷ். ஹலோ ஏசி ஹியர். ஏசி சார் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பைலட் தியேட்டருக்கு வர முடியுமா? ஏய் உனக்கு என்ன ரொம்ப திமிரா? என்ன படம் பார்க்க கூப்பிடுறியா? சார் உங்களை படம் பார்க்கறதுக்காக கூப்பிடல. உங்க தங்கச்சி மகேஷ் கூட ஜோடியா பைலட் தியேட்டர்ல சினிமா பார்க்கறத நீங்க பார்க்கணும்னு தான் கூப்பிட்டேன். டேய் என்கிட்ட விளையாடாத. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என்னையே கடிக்கலான்னு பாக்குறியா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் அவள ஒரு பொறுக்கியோட ஜோடி சேர்த்து கதை விடாத. நீ என்கிட்ட மாட்டின உடுப்பி ஹோட்டல் சட்னி தான்டா சொல்லிட்டேன். சொல்றத சொல்லிட்டேன். நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஏசி சார் அதிகமா அன்பு வைக்கிறதுல தப்பு இல்ல, அதிகமா நம்பிக்கை வைக்கிறதுல தான் தப்பு. வாங்கயா. நல்லா தேடுங்க. ஏய் முகத்தை காட்டு. போட்டு விடாம தேடுங்க. அது ஒளிஞ்சிருக்க போறான். அப்படிதான். நல்லா தேடுங்க. சபாஷ் வால்டர். போல புத்தாலாக்குறான். 20-30 பேர் தான் இருக்காங்க. பொறுக்கி பொய் சொல்லிருக்கான். ஜானி நீ வந்து போய். டாடி இன்னும் ஆட்டமே முடியல. என்ன சார் இப்போ நான் சொல்றத நம்புறீங்களா? இந்த பாலாஜி எப்பவும் தேவையில்லாம போய் சொல்ல மாட்டான். ஓ அப்ப தேவை இருந்தா போய் சொல்லுவியா? டேய் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்காக தேவையில்லாம ஏன் தங்கச்சி பேரை இழுக்காத. போலீஸோட ஸ்பெஷல் அடியை நீ பார்த்திருக்க மாட்டேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டா நேர்ல வந்து வாங்கிக்கோ. அடுத்த தடவை தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஐயோ ஐயா யோ போன் எடுக்க எவ்வளவு நேரம்? அக்யூஸ்ட்ல கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சா? அனுப்பிச்சாச்சுங்கய்யா. ஒண்ணும் இல்லைங்கய்யா, நம்ம அடிக்கடி பிடிக்கிற மகேஷோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் வாசல் தாங்கய்யா. கட்டிங் பிளேட் கொடுக்க போயிருந்தேயா. என்னது மகேஷ் அங்க இருக்கானா? யோ ஏந்திரியா, திட்டாருயா, ஏந்திரியா. அப்ப பாலாஜி தேவையில்லாம போய் சொல்லிருக்கான். வாங்க போறான் என்கிட்ட. கண்ணா நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான். இத நான் சொல்லல, அவரு சொல்லிருக்காரு. இது ஊருக்கே தெரியும். ஏய் நான் ஜித்தனுக்கு ஜித்தன்டா. தேவையில்லாம என்கிட்ட மோதாத, புரிஞ்சதா? தியேட்டர்ல என் பைக் கடையில எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவே எனக்கு தெரியும் ஏதாவது வில்லங்க பண்ணுவேன்னு. ஐயா கிரேட் எஸ்கேப் டி. கட் பண்ணிட்ட. bloody fool. மகேஷ் வண்டியை ஃபாஸ்டா ஓட்டாதடா. யோ 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 என்னையா? யோ இரியா, அவசரப்படாத, உட்காரு. நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ போட்டுக்கோ. ஹீரோட வந்து உட்காரு உட்காரு. என்னையா வர வர பெட்ரோல் பங்க்ல ஒருத்த நிக்க மாட்டேன்றீங்க? யோ நீ கிளம்பியா. சொல்லையா. ஏய் ஏய் திவ்யா, என்ன மழை வருது போகுது வருது ஒன்னும் புரியலையே. யோ 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 இரியா, வண்டி எடுக்காதியா, 100 ரூபா தரையா. இரியா. இது 100 ரூபாயா? வண்டி ஓட்டாம 100 ரூபா தராங்களே, பரவாயில்லையே. இந்தியா முன்னேறிச்சா? திவ்யா திவ்யா உங்க அண்ணன் திவ்யா. ஐயோ அண்ணனா, என்ன தேவையில்லாம வம்பல மாட்டி விட்டுடியேடா. என் நெஞ்செல்லாம் படபடங்குதே. ஐயோ கிருஷ்ணா காப்பாத்து. எல்லாம் உன்னாலதான்டா. உன்ன என்ன வம்பல மாட்டி விட்டுடியேடா. என்னாச்சு? சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். ஏன்? கிருஷ்ணா காப்பாத்து. ஊரு சுத்தி நான் யாரு? நான் ஆட்டோலயே போயிடுறேன். சார் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு சார். திவ்யா உங்க அண்ணன் போயிட்டாரு திவ்யா. ஏய் எஸ்கேப். தாப்பா மூச்சு வந்தது. டேய் 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 அடா பாவிங்களா, துட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறீங்களா? யோ இந்தியா முன்னேறாது. பின்னாடி பிகர் இருந்தாலே ஓவரா பிளா வரானுங்கப்பா. என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிருக்கா சார். தயவு செஞ்சு அவனை சும்மா விடாதீங்க. என் மேலேயும் தப்பு இருக்கு சார். நானா தான் அவர் கூட போனேன். ஒரு பொண்ணு ஏமாந்தா கூட்டிட்டு ஓடிடுறதா? என்ன வேலை பாக்குற?
எவ்வளவு சம்பளம் வாங்குற? உன்னை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மறந்துட்டியா? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன இழிச்ச வாங்களாடா? சும்மா லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொத்தை அப்படியே அமுக்க வேண்டியது. அப்படிப்பட்டவன் இல்லை சார், நான் விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல எல்லாரும் அப்படித்தான் பேசுவீங்க. பழக பழக பாலும் பிடிக்கும்னு பழமொழி கேட்டது இல்லையா? டேய், இனிமே லவ் கிவ்னு அவ பின்னாடி சுத்துன உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். திவ்யாவோட அண்ணன் என் லவ்வே கெடுக்கிறான். பாவி, நல்லாவே இருக்க மாட்டான். போ. டேய், முதல்ல போய் சம்பாதிக்க வழியை கத்துக்கல, அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேளு. ஹாய் அண்ணா. என்னண்ணா சீரியஸா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுங்க? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒரு லவ் கேஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கூட்டிட்டு வர ட்ரை பண்ணான். அவங்க 2 பேரையும் பிடிச்சி நல்லா கண்டிச்சு 2 பேரையும் பிரிச்சும் வச்சுட்டேன். படிக்கிற வயசுல என்ன லவ்வுக்கு பண்ண? ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மா பத்தி யோசிச்சாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க அவங்கள. அதெல்லாம் மறந்துட்டு அந்த விஷயத்துல என் தங்கச்சி பாரு, காலேஜுக்கு போறா, வீட்டுக்கு வரா. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காள? அவ பண்ண மாட்டா. ஏன்னா இவ ஏன் தங்கச்சி. லவ்வ பத்தி அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க, ஓகே? யாருக்கு வேணா எப்ப வேணாலும் வரலாம். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி லவ் என்கரேஜ் பண்ணி பேசுன தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவேன். என்னாச்சு? ஏன் இவர் இப்படி கோவப்படுறாரு? மகேஷ், நீ காலி. மகேஷ், நீ சொல்லுங்க. இருப்பா தா சாமியை வேண்டிக்கா. சொல்லிருக்கேன்ல, அவர் பேரு சங்கர். எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான். உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருவாரு, கவலைப்படாத. ஐயோ அண்ணி, எதுக்கு அண்ணி இன்டர்வியூலாம் போயிட்டு? நம்ம தான் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. இந்த ஒரு தடவையாவது எனக்காக வேலைக்கு ட்ரை பண்ணேன்ப்பா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கம்பல் பண்ணாதீங்க. போயிட்டு வாடா செல்லம். பட்டு ராஜால செலவுக்கு வேணா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறியா? 1000 ரூபாய்? ஓகே அண்ணி, ரைட், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். பை. டன். பேரு சங்கர், மறந்துடாத. ஆல் தி பெஸ்ட். வீடு சூப்பரா இருக்கு. ஹாய் அக்கா. ஹாய் விந்தியா. யார் மணி? அண்ணி, மகேஷ் என்கிட்ட உங்க எல்லார பத்தியும் தெளிவா சொல்லிருக்கான். ஓ, புரியுது. நீதான் திவ்யாவா? மகேஷ் எங்க? இப்பதான் ஒரு தெரிஞ்ச இடத்துல வேலை காமிச்சிருக்கேன். பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தமிச்சேன். என்ன ஏதாவது கோல்மால் பண்ணிட்டானா? போச்சுடா, சத்தியமா அவன் வேலைக்கு போயிருக்க மாட்டான். அவன் எங்க இருப்பான்னு தெரியும், பிடிக்கிறேன். வந்தா பேசினா போயிட்டா. மகேஷ், நல்ல ஜாடிக்கேத்த மூடிடா. மச்சான் 1000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவுதான்டா. இன்னைக்கு ஷைடிஷ் நீ பாத்துக்கோ, பாதியை நீ பாத்துக்கோ. உங்ககிட்ட இருக்கான்னு தெரியும், இருந்தாலும் தரமாட்டேன். அண்ணி வேலைக்கு போக சொல்லி கொடுத்தமிச்சாங்க. எனக்கு தான் வேலைக்கு போறது பிடிக்காத. உனக்கு மட்டும் இல்லடா, இங்க உட்காந்துட்டு இருக்கிற சோம்பேறிங்க இந்த பார்ல இருக்கிற எந்தாருமே வேலைக்கு போக பிடிக்கல. அதான் காலங்கத்தால குடிக்க வரானுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. அண்ணி ஏமாத்துறோன்னு. மச்சான், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. டேய், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல? வாங்க சரக்கு அடிக்கலாம். கரெக்டா, நான் தண்ணி அடிக்கிறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. டேய், வேடிக்கை பார்க்க வேணா கேபரேட் டான்ஸ் ஆட போறான். வெறு பேசிட்டு இருக்கிறான். ஓபன் பண்ணடா, எல்லாத்தையும் அடிப்போம். இது எங்க இருக்கா? டேய், கலக்கல் சரக்கு போலடா. குடிக்க முடியல. கோமட் எப்படி இருந்தா என்னடா? அடிடா. அடிப்படா, அடிப்ப. அண்ணி ஏமாத்தி 1000 ரூபாய் வாங்கி தண்ணி அடிக்கிறியா? சைடிஷ் எங்க? டேய், மானங்கட்டவனுங்களா, ஒரு பஜாரியும் குஜாரி சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்துறாளுங்க. வாங்கடா போலாம். ஏய், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இது நிம்மதியான இடமா? கண்ட தருதலிங்க கூட தண்ணி அடிக்கிற? ஏய், யாரு தருதல? ஏற்கனவே உங்க அண்ணால அறுத்து விட்டு இந்த ஒண்ணுக்கு இது பாரு ஒரு தருதல. என்ன போய் எப்படி அந்த கெட்ட வார்த்தை சொல்லுவேன்? போட்டேன்னா ஏய், ஓசி வாயா. நான் பேசும்போது வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. குறுக்க பேசுன உன்னை அவ்வளவுதான். ஏய், உனக்கு அறிவு இல்ல?
என்னடா bloody fool டேய் ஏதாச்சும் கேளுடா. ஏய் போதும் போதும் நீ அட்வைஸ் பண்ணது போதும் உன் வேலை நோ பாரு. உங்க அண்ணன் என்னன்னா போறான் வரவன் எல்லாரையும் உள்ள தூக்கி போடுறான். நீ என்ன ஒரு அறிவாளிய, ஒரு உழைப்பாளிய, ஒரு உத்தமன, ஒரு நல்லவன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற. இனிமே லவ் பண்றடா. ஒரு பையனட்ட வாங்கிட்டு லவ் பண்றடி. ஆமா என்ன நினைச்சவாயா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கலனா தலைய வெடிச்சு போய் ஓவரா பேசினா கொன்னுடுவேன். திவ்யா பாரு என்ன பண்ணு என்ன பண்ணுவனா? ஏய் ஓவரா பண்றேன்னு ஓவருக்கு 60 பால் போட்டியடா. அவங்க அண்ணன் எவ்வளவு வெறப்பா பாத்துருப்பாரு பாத்தியா? களியும் கஞ்சும் கன்ஃபார்மா மிக்ஸ் பண்ணி தருவாரு. சாப்பிடு ராஜா. நாங்க போய் ரேஷன் கார்டு ரெடி பண்றோம். ஏன்னா ஜாமீன் எடுக்கணுமே. வாங்கடா ஓடி போயிடலாம். ஓடுங்க. ஹாய் திவ்யா, இந்தா பால். ரொம்ப நேரமா படிச்சிட்டு இருக்க? படி. உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ மறந்துட்டேனே, அப்புறமா வந்து சொல்றேன். ஓ சாரி. பார்த்து வர தெரியல. வேணும்னா காலம் மிதிக்கிறது, அப்புறம் தொட்டு கும்பிடுறது. என்ன தப்பு பண்ணாலும் ரெடிமேடா சாரின்னு ஒரு பதில் சொல்ல வேண்டியது. அப்படி நான் எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தெரியாம தானே மிதிச்சேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா நான் புத்தம் கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிஷேக். இனிமே இந்த வீட்ல யாரும் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணவும் விட மாட்டேன். புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்க. எனக்கு ஒண்ணும் புரியல.